வணக்கம் ஸ்டேஞ்ச் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூ இயர் தொடங்கிருச்சு. சிறப்பாக இந்த இந்த வருஷத்தை கடந்திருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் இன்னும் வேகமாக செயல்படணும். அதுவும் குறிப்பாக அந்த ஒரு 4 மாதம் இன்னும் வேகமாக செயல்படணும். சில சக்திகள்லாம் உள்ள நுழையுது தமிழ்நாட்டுக்குள்ள, அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இப்போ எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யணும்னு நாங்களும் முயற்சி எடுத்திருக்கோம். அதில் இந்த வருஷத்தில் உங்களை மீண்டும் மகிழ்விப்பதற்காக சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க இன்னொரு ஒரு பரிமாணத்தை கையில் எடுத்திருக்கோம். அதுதான் ஒரு புது சேனல் ஒன்றை உருவாக்க போகிறோம். அநேகமாக இந்த 15ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துரும்னு நம்புகிறேன். அதுக்கு நிறைய உதவிகள்லாம் நிறைய தேவைப்படுது. முக்கியமாக உங்களுடைய ஆதரவும் உதவியும் நிறைய தேவைப்படுது. உங்களால் உயர்ந்த உதவிகளை நீங்கள் செய்யும்போது நாங்கள் இன்னும் வேகமாக செயல்படுவோம். தேங்க்ஸ் பட்டன் ஆனில் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சரி, இன்னைக்கு கண்டென்ட் வருவோம். இந்த வருடத்தோட இறுதியில் ஒரு கோர சம்பவம் திருத்தணியில் நடந்தது. என்னால் அந்த வீடியோவை கூசுது உடம்பெல்லாம், ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அந்த 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்குது. ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஜாமீன் கொடுக்குது. அந்த நபர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் இப்போ சேஃபாக அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இங்கே ஒரு பல நரேட்டிவ். இவங்க எல்லாருமே ஒரு மாதிரியானவங்க. அந்த 4 சிறுவர்களுடைய உடை, அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இதை மட்டுமே வச்சுட்டு இந்த வட சென்னைனாலே இப்படிதான், இந்த ஸ்லம்னாலே இப்படிதான், இவங்க எல்லாரும் மோசமானவங்க, இவன் பேசுற பாஷையை பாரு, இவன் ஆட்டிடியூட பாரு, இவன் நடக்கிறத பாரு அப்படின்னு போட்டு அது ஒரு மாதிரி ஒரு இன மக்களுக்கான இதுவா மாத்துறது. 2வது அந்த பையன் சுராஜ் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பொருளிய கிளப்பி விடுறது. இப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து, நக்கீரன்ல வேலை செய்யும் போது என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமானது, இந்த புள்ளிங்கோன்றவங்க வேற, இந்த புள்ளிங்கோன்றவங்க வட சென்னையில புள்ளிங்கோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆளுங்களே வேற. அவங்களுக்குன்னு ஒரு தனி கலை இருக்கு. அவங்க எப்படின்னா கானா பாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட் அதிகமாக விளையாட மாட்டாங்க, ஆனா வாலிபால் விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க. நீங்க வட சென்னையில கேரம் போர்டுனா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. கேரம் போர்டுல வட சென்னையில இருந்து வேர்ல்டு லெவல்ல போய் ஹிட் அடிச்சிருக்காங்க. பாக்ஸிங் விளையாடுவோம். இது ஒரு தனி கலை. இவங்க எல்லாரும் சாதிக்கிறாங்க, இவங்க எல்லாம் பண்றானுங்க அப்படின்னும் போது இவங்க மேல ஒரு வைத்தறிச்சல் வருது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த வட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சிலர் கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதை ஒட்டுமொத்தமா நீ அந்த மக்கள் மேல அந்த சாயத்தை பூசுறீங்க. வேற மாவட்டங்கள்ல அந்த மாதிரி எதுவும் இல்லையா? மதுரை மாவட்டத்துல நான் தான் மதுரை ஓட விடுவ செதற அப்படின்னு அந்த இடத்துல பேசி வீடியோக்கள் பார்க்கலையா? வேலூர் போர்டுல நின்று ரீல்ஸ் எடுத்து பார்க்கலையா? இல்ல கோயம்புத்தூர்ல புள்ளிங்கோக்கள் எல்லா இடத்துலையுமே அது இருக்கு. அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு சிலர் போதைக்கு அடிமையாகி தன்னை ஒரு ஹீரோவா கற்பனையில வாழ்ந்துகிட்டு பண்ற சம்பவங்களை நாம ஒட்டுமொத்தமா ஒரு சமூக மக்கள் மீது அந்த சாயத்தை பூசக்கூடாதுங்கிறதான் இதுல நான் சொல்ல வரேன். நான் முன்னாடி சொன்னதுதான், இந்த குழுக்கள் வேற, இவங்கெல்லாம் வேற. அந்த அந்த தவறான செயல்களில் ஈடுபட்ட அந்த சிறுவர்கள் போதைக்கு அடிமையே பண்ணாங்க. அவன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவன் போயிடுச்சு. ஆனா அப்படியே நீங்க இதை ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் மேல போடக்கூடாது. அவன் தேட்டருக்கு வரான், அவன் அருவருப்பா இருக்கு, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, அன்டச்சபிலிட்டின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆபத்தான வார்த்தை. அடுத்ததா இன்னொன்னு வருவோம். நான் நக்கீரன்ல இருக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று பண்ணேன். அதுல முக்கியமா 2 ஸ்டோரி பண்ணேன். அதுல முக்கியமா அந்த பைக் ரேசிங் பத்தி, அந்த பைக் ரேஸ் ஓட்டக்கூடியவர்களை பத்தி பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கிடைச்சது. அந்த பைக் ரேஸ் பண்றவங்க சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. பாஷா வேன் அப்படின்னு சொன்னா போலீஸ் வேனை தான் அவங்க பாஷா வேன் அப்படிங்கிறாங்க. தடி அப்படின்னா, தடினா யாருன்னா போலீஸ் தடி. சிக்கோ அப்படின்னா ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். கல்தா அப்படின்னா நீ என்னை ஏமாத்துற, கல்தா கொடுக்குறியா, என்னை ஏமாத்துற. இப்படி பல வார்த்தைகள்ல அவங்களுடைய அடமொழியா அழகா அவங்களுடைய ஸ்லாங்குக்குள்ள வச்சுக்கிறாங்க. இவங்க நீங்க ஏன் ரேஸ் ஓட்டுறீங்க அப்படின்னு நம்ம போய் பேச ஆரம்பிக்கிறோம். அவன் என்னன்னா, ஒரு 5 லட்ச ரூபா ஒரு பைக்கை வாங்கி ஒரு ரேசர் ஆக முடியாது. அவனால பெரிய ஒரு கிரவுண்ட்ல போய் ரேசர் ஆக முடியாது. ஆனா அவனால ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு டியோ வாங்கிட்டு 20,000 ரூபாய்க்கு சைலன்சரை மாத்திட்டு அவனால ஒரு ரேசர் அப்படின்னு அவனை கற்பனையில வச்சுக்கிட்டு ரேஸ் ஓட்டுறான். சரி, எப்படி இந்த ரேஸ் நடக்குது அப்படின்னு இன்னும் போய் நான் டெப்தா அந்த ரேஸ் ஓட்டுறவங்கலாம் போய் கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயங்கள், ஃபேஸ்புக்ல சண்டை வரும், இன்ஸ்டாகிராம்ல சண்டை வரும், வா ரேஸ் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரேஸ் ஓட்டுவோம். சரி, நீ கடைசியே எங்க சண்டை ஓட்டினோம்னா, தண்டையார்பேட்டையில இருக்க ஒரு கேங்கு பாண்டிச்சேரியில இருக்க ஒரு கேங்கோட ரேஸ் ஓட்டி இருக்கு. எப்படா இது கம்யூனிகேட் ஆச்சுன்னா, நாங்க பேசிப்போம். சரி, இது தவிர்த்து வேற எப்படி நீங்க ரேஸ் ஓட்டுவீங்க அப்படின்னா, நான் இப்ப சிக்னல்ல நிக்கிறேன் அப்படின்னா உருன்னுவேன்,
பக்கத்துல இருக்க உருன்னா அவன் என்ன ரேஸு கூப்பிடுறான்னு அர்த்தம். அடுத்து நான் 3வது வாட்டி அப்படின்னா அவனும் ரேஸுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்படியே நாங்க ஓட்டுவோம். எப்படி டிராஃபிக்லேவா? இல்ல எங்களுக்கு நாங்க வந்து இந்த ட்ராக்ல ஓட்ட மாட்டோம், பைபாஸ்ல ஓட்ட மாட்டோம். ரேஸ் வந்து நாங்க டிராஃபிக்ல தான் ஓட்டுவோம். டிராஃபிக்ல தான் நாங்க ரேஸ் ஓட்டுவோம். அதுக்கு பேர் டிராஃபிக் ரேஸ்னே நாங்க சொல்லுவோம். அப்படி போகும்போது தடியோ இல்ல வந்து பாட்ஷா வண்டியில பார்த்துட்டாங்கன்னா நாங்க போவோம். நான் முன்னாடி சொன்னதுதான். தடினா போலீஸு, பாட்ஷா வண்டினா வேனு. இததான் அந்த மஞ்சள் பச்சை வெள்ளையா அந்த சம்திங் அந்த ஜிவி பிரகாஷும் சித்தார்த் அவருடைய படத்துலயும் காமிச்சிருப்பாங்க. இந்த டிராஃபிக் ரேஸை தான் இந்த ரேசர் வந்து பண்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் மோசமானவர்களா அப்படின்னு கேட்டா, இவங்கெல்லாம் ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்து அடிக்ட் ஆகி பைக் ரேஸ் ஓட்டுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இது எங்க மாறுதுன்னா, இந்த பைக் ரேஸ் ஓட்டுற எல்லாருமே செயின் ஸ்நாட்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை போக ஆரம்பிச்சிரு. அப்ப நான் உங்கள்கிட்ட போய் கேட்டேன், பைக் ரேஸ் ஓட்டி தான் நீங்க செயின் ஸ்நாட்ச்லாம் இல்ல அந்த கேங் வேற, நாங்க வேற. ஐயோ நாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாலியா பைக் ஓட்டணும், பைக்கை வாங்கணும், ஸ்டிக்கரிங் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், கார் ரேஸ் ஓட்டுவோம், அவ்வளவுதான். இல்லப்பா அதுவுமே ஆபத்து தானே. நீ ஒரு மாதிரி ஆர்ன் அடிக்கிற, அது வயசானவங்க ரோட்ல இருக்காங்க, இல்ல வேகமா போற, ஒரு பதட்டத்தை உருவாக்கல, அது தப்புதான். ஆனா எங்களுக்கு வந்து நாங்க ஒரு சிக்னல்ல போய் நின்றுட்டு என்னோட வண்டியோட நார்மல் கிங் ஆர்னை எடுத்துட்டு ஒரு பேய் கத்துற மாதிரி ஆர்ன் அந்த இடத்துல அடிச்சேன்னா எல்லாரும் எங்களை பார்ப்பாங்க, ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அது எங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்டா இருக்கும் அப்படின்னா. இதுதான் உன்னோட எதிர்பார்ப்பா? ஆமா அவ்வளவுதாங்க, வேற எதுவும் பெருசா இல்ல இது எனக்கு போதும் அப்படின்னு. சரி உன்னோட 25வது வயசுக்கு மேல நீ என்ன பண்ற? உனக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துதானே வந்திருப்ப, உனக்கு முன்னாடி இருந்தவன் எல்லாம் பார்த்தானே வந்திருப்பேன்னா 25 வயசு அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல எல்லாரும் அவங்க வேலைக்கு போயிடுவான். இந்த பைக்கை விட்டு வெளியில வரா விருப்பம் இல்லாதவன்லாம் ஏதோ ஒரு ஷோரூம்ல போய் சேர்ந்துருவான், இல்லைன்னா ஒரு டிராவலரா மாறிடுறான். அவ்வளவுதான். நாங்க எங்க வேலையை நாங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்ல அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்க தனி அப்படின்னு அவன் சொல்றான். சரி இப்ப இந்த கானா பாடல்களுக்குள்ள வருவோம். கானா பாடல்கள்ல அது ஒரு கலை, அது ஒரு அழகான கலை. அது எப்படி சொல்றதுன்னா, சந்தோஷத்துக்கு பாடுற கானா இருக்கு, காதலுக்கு பாடுற கானா இருக்கு, சாவு வீட்டுக்கு பாடுற கானா இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ஆனா இது இப்ப வன்முறையா ஒரு பரிணாமம் எடுக்குதுல்ல, அதுக்கு காரணம் போதை. இதெல்லாம் தனி. இதோட நீங்க அதை போய் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. இது ஒரு அழகான கலை. நீங்க இந்த கலையோட நீங்க வந்து ஏன் சேர்க்கக்கூடாது, கானாவில தானே அது வருது அப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள்ல கூட தான் போதைய சேர்த்த மாதிரி பாடல்கள் இருக்கு. நீங்க அதை ஒண்ணு சேர்ப்பீங்களா? இல்ல ரேப் சாங்ல கூட தான் போதையை சேர்த்த மாதிரி பாடல்கள் இருக்கு. நீங்க ரேப் மட்டும் தனியா பிரிக்கிறீங்க, போதை ரேப் வந்து ஏன் சேர்க்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி நான் முன்னாடி வைப்போம். அப்ப இதையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். சரி இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? சரிங்க, நீ வந்து தம்பி நீ இந்த பட்டா கத்தி இந்த போதையெல்லாம் பயன்படுத்துறீ. ஆனா நாங்க அதிகபட்சமா ஒரு தம் அடிப்போம், கோட்டை அடிப்போனே, அதுக்கு மேல அடிக்க மாட்டோன்னே, கிசாலாம் பெரிய விஷயம்னே, அடிக்க மாட்டோன்னே, அதெல்லாம் பெரிய ஆளுங்க அடிப்பானுங்கண்ணே அப்படின்னு பெரிய தம்முன்றான். அது பேரு இந்த கிசானா கஞ்சா, பெரிய தம்முனாலும் கஞ்சா அப்படின்னு சொல்றான். சரிப்பா இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைக்குது அப்படின்னா, நான் கிடைக்குதுண்ணே, நான் பூக்காரா அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் அப்படிலாம் கிடைக்குதுண்ணே அப்படின்னு அவன் வந்து சொல்றான். இன்னொன்னு என்னன்னா, சில மெடிக்கல் ஷாப்ல புருவம் 10ன்ற டேப்லெட் விற்கிது. இது மெடிக்கல் ஷாப்ல தான் விற்கிதுன்னு யாருக்கும் பெரிய அளவுல தெரியாமலே இருந்துச்சு, காவல்துறைக்கு மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த விஜய் ஒரு படத்துல நடிச்சார்ல மாஸ்டர்னு, போய் புருவம் 10 மெடிக்கல் ஷாப்ல அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில கொண்டு வரதெல்லாம் படம் தான். அப்போ மெடிக்கல் ஷாப்ல அப்படி ஒன்று விற்குது, நைட்ரோவிட் 10ன்ற ஒரு டேப்லெட்டுக்கு பேரு புருவம் 10. அப்ப அந்த டேப்லெட்டை வாங்கினா போதை ஏறும்னு அவன் போய் பதிவு பண்ண வைக்குது படம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இவன் இந்த மாதிரி பெரிய தம்முக்கெல்லாம் நாங்கள் அடிமையாக மாட்டோன்னே, எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருப்போம், ஸ்கூலுக்கு போவோம், கானா பாடுவோம், சட்டி மூலம் அடிப்போம், சாவு எங்கள் தெருவில் சாவு வந்துச்சுன்னா நாங்கள் அது முன்னாடி ஆடுவோம், இதெல்லாம் எங்களோட என்ஜாய்மெண்ட் தனினே. இதுல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறவங்களாம் ஸ்கூல் டிராப் அவுட் ஆகிறோம், 1-2 பேர் அந்த மாதிரி போயிடுறானே அப்படின்னு சொல்றான். நீங்க முக்கியமா வட சென்னைக்குள்ள இந்த தமிழ்நாடு அரசாங்கம் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதுல மும்முரமா வேலை செய்யுது. நீங்க வந்து டிராப் அவுட் ஆகக்கூடாதுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஆகக்கூடாது. ஸ்கூல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஒருத்தன் ஒரு நாள் லீவ் போடுறான்னா உடனே அவன் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறது, அவன் வீட்டுக்கே போறது, எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. அதனால டிராப் அவுட் கம்மியாகுது. இங்க ஒரு சிலர் அவன் வந்து வெளியில போயிடுறான். இப்ப இந்த வெளியில போய் அக்யூஸ்ட் ஆயிடுறது, போதைக்கு அடிமையாயிடுறது, இவனை மாதிரியான ஆளுங்கள் எல்லாம், இந்த சின்ன சின்ன பசங்கள் எல்லாருமே நீங்க சென்னையில வந்து 2 ஹோம் இருக்கு. ராயபுரம்ல ஒரு ஹோம் இருக்கு, நாங்க வேலை செஞ்சிருக்கேன், டான்ஸ் டீச்சரா நாங்க வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெரம்பூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, ஓட்டேரியில அந்த பழைய அபிராமி தேட்டர் ஒன்று இருக்கும், அது பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கு, அங்கேயும் நான் வந்து டான்ஸ் டீச்சரா வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஓட்டேரியில கூட ஒரு கேர்ள்ஸ் உமன் இருக்கு, கேர்ள்ஸ்க்கான ஒரு பள்ளி இருக்கு. அவங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கான அந்த பள்ளி அது.
அங்கேயுமே நான் போய் வேலை செஞ்சிருக்கேன். இதை தாண்டி செங்கல்பட்டுல ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்கு. அங்க எனக்கு போக வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த 3 இடத்துலையுமே நான் போய் சேர்ந்திருக்கேன். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நான் போய் நேரடியா போய் சொல்லும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. ஒருத்தன் என்ன சொல்றான்னா, எங்க எங்க அப்பா அம்மாவே என்னை வந்து சரக்கு விற்க சொன்னாங்க. அவங்க வந்து அப்பவே அடிமையாயிட்டாங்க. அதனால நான் வித்தேன். நான் இந்த இடத்துக்கு வந்து நின்னுட்டேன். இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் என்னை அடாப்ட் பண்ணி இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வச்சு என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் எங்க ஊர்ல எவனோ ஒருத்தன் கொலை பண்ணதுக்கு நீ போயிட்டு வாடா, நான் உங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு என்னை அனுப்பி வச்சுட்டான். அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான், நான் வந்து திருடிட்டேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. இப்படி இதே நம்ம அந்த இந்த ஓட்டேரியில இருக்கிற கேர்ள்ஸ் உமன்ஸ்லயும் அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அபிராமி தேட்டர், பழைய அபிராமி தேட்டர் பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கு. அங்க +2 வரைக்கும் இருக்க பசங்களுடைய ஹோம் இருக்கு. அங்க போனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. எல்லாரும் சின்ன வயசுல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா தவறுகள் செய்திருக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையுமே அரசாங்கம் வெறுத்து ஒதுக்கிருமா? பண்ணாது. அவனை திருத்தி அவன் 18 வயசு கடக்கும் போது அவன் ஒரு மனுஷனா அந்த சமூகத்துல இருக்கணும்ன்றதுக்காக அரசாங்கம் முயற்சி எடுக்குது. அப்ப இவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்ப அவனையும் இந்த சமூகத்துல ஒரு ஆளா ஆக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி அந்த 4 சிறுவர்கள் ஸ்கூல் டிராப் அவுட் பண்றது, அதுக்கப்புறம் போதைக்கு அடிமையாகுது. அவனை வழி நடத்தினவன் எவன்? அவனுக்கு போதை கொடுத்தவன் எவன்? அவன் கையில கத்திய கொடுத்தவன் எவன்? அவனா புடிச்சு செருப்படுத்து அடிக்கணும்ல. ஆனா இவனுங்களை இந்த சின்ன பசங்களை போட்டு அப்படி பண்றாங்க. இவன் பண்ணது நியாயம் சொல்லல, இவன் பண்ணது தப்பு தான். ஆனா இவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு நெட்வொர்க்கை உடைச்சாதான் இந்த சம்பவங்கள் உடையும். அப்ப அதுக்கு காவல்துறை இன்னும் அதிக முயற்சிகள் எடுக்கணும். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பைக் ரேஸ்ல இருக்கிறவங்க ஸ்நாட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னதுக்கு இல்ல, மறுத்துட்டாங்க. நாங்க பண்ணவே மாட்டோம். சரி, பைக் இப்படி ஓட்டாதீங்க, ஓட்டினா நல்லது இல்லைன்னா கேட்டுக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது என்னங்கிற நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி கானா பாடல்கள்ல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கானா பாடல்கள் வந்து வன்முறை பாடல்களா மாறுது, பெண்களுக்கு எதிரான ஒரு பாடலா மாறுது, சமூகத்துக்கு எதிரான ஒரு பாடலா மாறுது, அப்புறம் போதைக்கு ஆதரவான ஒரு பாடலா மாறுதுல்ல. இதெல்லாம் எங்க மாறுச்சு அப்படின்னும் அவங்களும் ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஜுடிஷியல் இதெல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதெல்லாம் எங்க அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, முழு காரணம் சினிமா இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. ஒண்ணுமே இல்லை. அவனை கேட்டா நான் வந்து ஸ்கூலு வீடு இப்படிதானே போறான், எங்க சினிமா பாக்குறான்? இல்ல, ஒரு படம் முன்னாடி நாள் சாயங்காலம் பார்த்தானா நீ அந்த படம் பார்த்தியான்னு ஸ்கூல்ல விவாதிச்சது காலம் உண்டு. இன்னைக்கும் விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமாவை பார்த்து அடிக்ட் ஆன கூட்டம்லாம் இங்க யாரும் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தற்கூவி கூட்டம் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அப்ப அது என்ன கூட்டம் அப்படி நம்ம மறுக்க முடியாது. ஒரு சினிமாவுக்காக, ஒரு நடிகருக்காக, ஒரு முகத்துக்காக ஓடக்கூடிய கூட்டம் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் கட்சி வந்ததுக்கு அப்புறமா அவர் போட்டிருக்க சட்டையோட விலை என்ன, அதே மாதிரி சட்டை வேணுமான்னு வியாபாரம் நடக்குது. அதே மாதிரி ஜட்டி வேணுமா, பேண்ட் வேணுமா, ஹேர் ஸ்டைல் வேணுமான்னு வியாபாரம் நடக்குது. அதே மாதிரிதான் இங்கேயும். அந்த காலத்துல இருந்தே நான் படிக்கும்போது ஒரு சினிமாவோட பாட்டு ஒரு படம் வந்துருச்சுன்னா அந்த பாட்டு புக்கோட விலை 50 காசு. அதை வாங்கி நான் பாடணும், ஸ்கூல்ல வந்து பாடுவேன். என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்குது. எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ண 50 ரூபா 50 காசு கொடுத்து அந்த பாட்டு புக்கு பாடினவங்களோட எல்லாரையுமே தெரியும். அப்புறம் அன்னியன் வந்தப்ப அன்னியனோட அந்த முடி வாங்குவோம், விலை கொடுத்து வாங்குவோம். மாஸ்க், கிறிஷோட மாஸ்க் வரும்போது கிறிஷோட மாஸ்க் வாங்கி போடுவோம். எது திரையில தெரியினாலும் அதை நாங்க வாங்கணும்னு ஆசை இருக்கும். அப்ப எதுலாம் என்ன பார்க்கணும்னு இதெல்லாம் பண்ணுவேன். அப்ப இந்த போதைக்கு எதிரான பாடல் ஃபர்ஸ்ட் கானா வரல, சினிமாவில்தான் போதைக்கு ஆதரவான பாடல்கள் நிறைய வருது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அது நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு. இப்படி பல பாடல்கள்லாம் வருது. நீங்க விஜய் வந்து அறிக்கை வெளியிடுறாருல, போதைக்கு எதிரான இந்த சமூகம் இருக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிட சொல்லுங்க. சினிமாவில் இந்த மாதிரியான காட்சிகள் தவிர்க்கப்படணும்னு நான் நேத்து வீடியோல சொன்னதுதான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நடிகர்கள் வந்து சினிமாவில வந்து குடிக்கவே மாட்டாங்க. பெப்சியை ஸ்டைலா பெப்சி குடிச்சிட்டு கோக் குடிச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் குடிப்பான். அவன் அப்படிதான் மச்சான், அவன் ரொம்ப நல்ல பையன்டா, அவன் குடிக்க மாட்டான்டா. ஆனா இன்னைக்கு மாஸ்டர் படத்துல மொடா குடி, ஒரு ப்ரொஃபசர் மொடா குடி குடிச்சு ஸ்கூலுக்கு அந்த மீட்டிங் கூட அட்டன் பண்ணாம அளவுக்கு படுத்தே கிடக்கிறவர் தான் ஒரு ப்ரொஃபசர். அப்படி இருந்தாதான் கெத்து. அப்படியே ஒரு வில்ல வந்து ப்ளூ கலர்ல உன்னை கடிச்சான்னா கடிக்கிறவன் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? கருமம், என்னடா அது இளவு சை அப்படின்னு தோணும். இல்ல, அது என்னன்னு நம்ம டேஸ்ட் பண்ண தோணும். அதுதான் இயல்பு. அது சரியா இருக்கும். அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நான் டெஸ்ட் பண்ணணும்னு அவன் மூளை தோணும். ஒரு மாணவர்களுடைய மூளை தோணும். சாட்டை படத்துல சமுத்திரகனியா தான் சொல்லுவார், லேடிஸ் பாத்ரூம்ல போய் பாத்தியா, வாழ்த்துக்கள்றான்னு கை கொடுப்பாரு. ஏன்? அங்க ஏதோ இருக்குங்க, அதை அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கான், அவ்வளவுதான். அப்ப
முன்னாடி நடக்குதுன்னா அதை பார்க்கணும்னு நினைக்கிறான், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். முன்னெல்லாம் வந்து சண்டை காட்சிகள் வந்துச்சுன்னா வில்லன் தான் கொடூரமா கொலை பண்ணுவான், உயிரோட எரிப்பான், சீட்டு கட்ட எடுத்து இதுல ஒரு நம்பரத்தோடு இந்த நாள்ல உன்னை கொலை பண்றேன்னுவான். அப்படி பயங்கரமான ஒரு ரெட் லைட் வச்சு பயங்கரமா இருக்கும். வில்லன் வந்து வில்லனை வந்து ஹீரோ வந்து அடிப்பாரு, கடைசியில போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா இப்ப கழுத்து அறுத்து உள்ள இருந்து இதயத்தை வெளியே எடுப்பாரு ஹீரோவே. இப்படி எடுத்து மாலையா மாட்டுவாரு, கழுத்தை அறுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைப்பாரு. இப்படி கொடூரமான கொலைகள். பெண்ணை வந்து கழுத்தா இருக்கிறது, கதாநாயகனே பெண்ணை கழுத்தா இருக்கிற காட்சிகள்லாம் வந்துருச்சு கோட் படத்துல. அப்ப எவ்வளவு மோசமான காட்சிகள், எவ்வளவு வன்முறை, ரத்தம் தெரிக்கணும். பட்டா கத்தி வந்து என்ன இங்கதான் வந்துச்சா? ரோலெக்ஸ்ன்ற ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணுச்சு? இந்த 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 ஒரு படம் வந்திருக்கு ஜனநாயகன், கையில என்ன வச்சிருக்காரு? ரோஸா வச்சிருக்காரு, பெரிய கத்தி தானே வச்சிருக்காரு. கத்தி எதுக்கு? அவ்வளவு பெரிய கத்தி எதுக்கு? காய்கறி பீன்ஸ் வெட்டவா, கேரட் வெட்டவா? ஆளை வெட்ட தானே போலீஸ் கத்தி, அதுதானே அது. எவனையே வெட்ட போறாரு ஹீரோ, அதுக்கு தானே. இப்ப இந்த வன்முறையை காட்டுறது இதுதான், வன்முறை பாடல்களை எழுதுறது இதுதான். பெண்களுக்கு எதிரான பாடல்களை சினிமா தானே காட்டுச்சு. ஆண்களுக்கு எதிரான ஒரு பாடல்களை பாடின மாதிரி சினிமாவில் ஏதாவது ஒரு 10 பாட்டு சொல்லுங்க, இருக்காது. பெண்களுக்கு எதிரான பாட்டு வாடி பொட்டா புள்ள வெளியே, அந்த காலத்துல இருந்து பல பாடல்கள் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அப்ப அவனும் அதை தான் எழுதுவான். இப்ப நீ கெடுத்தது நீங்க தான், சினிமா தான் கெடுத்திருக்கு, அதுவும் கெடுத்திருக்கு. இப்ப இவனும் அதை தான் எழுதுறான். போதைக்கு ஆதரவா ஒரு பாட்டு, வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு ஒரு பாட்டு, லியோ படத்துல குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு, எல்லாமே நீங்க வந்து இதுல காட்டுறது. அந்த படத்துல லியோ படத்துல கடைசி வரைக்கும் வந்து குட்டி போதை சிகரெட் பிராண்டெல்லாம் விஜய் உருவாக்குவாரு. கடைசியில வில்லனை போய் அடிச்சு கொண்டு முடிச்சிருவாரு. கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமா உஃப்னு ஊதுவாரு. பெத்த பையன் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு நான் வீட்டுல சொல்ல மாட்டேன், நானும் சிகரெட் அடிக்கிறது வீட்டுல சொல்லாத, உஃப்னு இவரும் ஊதுவாரு. கேட்டா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிங்கோ ஐயோ அப்பா எனக்கு ஆத்திரமா வருது. இப்ப நீங்க வில்லன் செத்துட்டாங்க, கான்செப்ட் படி வில்லன் செத்துட்டான். 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க, பொண்டாட்டி பிள்ளைய போய் பார்க்க போறாங்க, பையனும் அப்பாவும். அப்ப கூட போதையை ப்ரமோட் பண்றாங்க, நான் தம் அடிக்கிற வீட்டுல சொல்லாத. இதெல்லாம் ஒரு கதை மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணா அப்ப அவன் சீரழிய மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் பாதி போஸ்டர்ல புகை மூஞ்சி முழுக்க மறைக்கிற மாதிரிதான் இவர் போஸ்டர் விடுறாரு. இவரை மட்டும் சொல்ல, விஜய் மட்டும் நான் கார்னர் பண்ணல, எல்லா தமிழ் சினிமா நடிகர்களும், எல்லா ஆந்திரா, தெலுங்கு, கேரளா, மலையாளம், யாரா இருந்தாலும் இந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வன்முறையை காட்டுறது, எல்லாமே காட்டுறது. ஒரு காலகட்டத்துல செக்ஸ் அப்படிங்கிறத லைட் ஆஃப் பண்ணுவாங்க, இன்னைக்கு அப்படியே காட்டுறாங்க. எல்லாமே அப்பட்டமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த இன்ஸ்டாகிராமு, எக்ஸு, ஃபேஸ்புக்ல எல்லாம் பட்டாக்கத்தியோட ரீல்ஸ் போடுறதெல்லாம் அலோவ் பண்ணிட்டான். ஆனா இதை காவல்துறை மானிட்டர் பண்ணி அதை முன்னாடியே ஒரு டூல் கிட் ரெடி பண்ணி இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையோட முக்கியமான வேலை. ஆனா காவல்துறையோட வேலையா அப்படின்னு கேட்டா, காவல்துறையுடைய வேலையும் அதே நேரத்துல சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள் கண்ணியத்தோட இனிமே நடந்துக்கணும். அது மட்டும் இல்ல, சமூகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு, அவர்களும் நடந்துக்கணும். உங்க முன்னாடி யாராவது பாத்தீங்க, வேற ஒரு பையனை பாக்குறீங்கன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனை எப்படியாவது அவனை மாத்தணும், அவன் பெற்றோர்கள்ட்ட பேசணும், அவன்கிட்ட பேசணும், அவனை சீக்கிரம் மாத்தி படிக்க வைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்ல ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இது எல்லாமே எல்லாரும் சேர்ந்து நடந்தாதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னடா அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறியா, சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னெல்லாம் ஒரு போராட்டம் நடக்கும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, அதிமுக எடப்பாடி ஆட்சியிலேயே சொல்றேன், ஒரு போராட்டம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குற்றவாளிகளை காப்பாற்றும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றும். முக்கியமா அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல முருகானந்தம்ன்ற ஒரு அக்யூஸ்டு அதிமுக நிர்வாகி, அவனை காப்பாத்துறதுக்கு அதிமுகவோட எம்எல்ஏ போறாரு, ஒரு முன்னாள் நிர்வாகி போறாரு, தொடர்புடையவர்கள் எல்லாரும் இவங்களா போறாங்க, காப்பாத்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல எடப்பாடி பழனிசாமியே காப்பாத்தினாரு. அவன் அப்படி சாகல, மூச்சு திணறி செத்தாருன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அப்ப முன்னெல்லாம் போராட்டம் எப்படி நடக்கும்? அந்த குற்றவாளிகளை தப்பிக்க விடாதீர்கள், கைது பண்ணுங்க அப்படின்னு போராட்டம் நடக்கும். இன்னைக்கு சம்பவம் நடக்குன்னா உடனடியா காவல்துறை தலையிட்டு கைது பண்ணி அந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இனிமே அந்த குற்றவாளிகள் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப மாற்றம் நடந்திருக்கு. இந்த போதைப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே கஞ்சா பயன்படுத்தணும் இல்லவே இல்லை. எலைட் பீப்புள் நீங்க போதைப் பொருள் பயன்படுத்தலையா? நீங்க ஈசிஆர் ரோட்ல போயிட்டு கொக்கைனு, ஹெராயின் மாதிரியான எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பப்புல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாதா? ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும் பொருளாகல? இந்த மாதிரியான மக்கள் மீது மட்டுமே அந்த பெரிய ஒரு வன்மம் கக்கப்படுது. என்ன
இது தப்பு தான், இது 100% தப்பு தான், அப்ப அது புனிதமா? இந்த பேச்சு ஏன் அங்க வரலன்னு கேட்கிறோம். இது 100% தப்பு தான், ஏன் அங்க வரல? அந்த ஒரு ஹீரோயின் பாண்டிச்சேரியில முட்டை குடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல, அவங்க என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? அது ஆக்சிடென்ட் தானே, அது ஏன் வரல? அது அவங்க என்ன போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்க? இப்ப சமீபத்துல அதிமுகவோட ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய, தேர்தல் வேலை செய்யக்கூடிய ஒரு போதைப் பொருள்ல வேலை செஞ்சாரு, அது என்ன போதைப் பொருள்? நீங்க கஞ்சாவை விட 100 அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள் மெத்தமைன், மெத்துன்ற மோசமான போதைப் பொருள் குஜராத்ல இருந்து இறங்குறேன், அதை பத்தி ஏன் பெருசா பேசல அப்படின்றதெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாம் நாம வேற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வடமாநில தொழிலாளர்கள் மீது ஒரு பெரிய ஒரு வன்மம் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அதை கிளப்புனது சீமான் மாதிரியான ஒரு ஆகா ஒளிகள். சேர்த்து சொன்னா கெட்ட வார்த்தை, அதனால தலையை சொல்றேன், ஆகா ஒளிகள். வடமாநில தொழிலாளர்களை அடித்து விரட்டுவேன், சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தா அடிச்சு விரட்டுவேன். இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய கட்டிடங்கள்லாம், அந்த கட்டிடங்களுக்கு பின்னாடி இந்த வடமாநில தொழிலாளர்களுடைய உழைப்பும் ரத்தமும் வேர்வையும் இருக்கு. அவனுக்கு அங்க வாழ வழி இல்லாம தமிழ்நாடு அவனை வாழ வச்சிருக்கு. இந்த இடத்துல அவனுக்கு அது சொர்க்க பூமியா இருக்கு. அவன் இந்த இடத்த சொர்க்கமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனோட ஒட்டுமொத்த என்ஜாய்மெண்ட்டே அவனை எங்க பாப்பீங்கன்னா பெசன் நகர்லயும் மெரினாவிலையும் மட்டும்தான் பாப்பீங்க. தாண்டி அவனை நீங்க பெரிய பெரிய மால்லையோ பெரிய பெரிய இடங்கள்லயோ அவனை பார்க்க மாட்டீங்க. அவனுக்கு அவ்வளவுதான். அவனை அரவணைக்கணுமே தவிர அவன் மேல அந்த வன்மத்தை கக்கக்கூடாது. அவனை அடிச்சு விரட்டுவேன், அவன் மேல அவன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு காரணம். அவன் ஒரு வடமாநில தொழிலாளி, அவனை அடிச்ச யாரும் வரமாட்டாங்கன்ற ஒரு பார்வை இங்க உருவாயிருக்குல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீமான் மாதிரியான ஆளுங்க, அவர் மாதிரியான ஆளுங்க தான். பேருக்கு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறது, இங்க அனைவரும் சமம்ன்ற ஒரு உறுதியோட தான் நம்ம இந்த இடத்துல பயணம் பண்ணணும். அதுதான் தமிழ்நாடு. அந்த இடத்துல இந்த சம்பவத்தை இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த தவறு செய்யக்கூடிய சிறுவர்களை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது, அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தணும். அதுக்கு என்ன மாற்று வழியோ, இந்த சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் நாம் சிந்திக்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியா இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் அதுதான் ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியா இருக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.